செட் எடுத்து எடுத்தியா? சார் கேமராமேன் சைடு வந்துருங்க. லைவ் டிஎன்சி சார் நேஷனல் லெவல்ல போயிட்டு கேமரா கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு சார். அவரே சொல்லிட்டாரு வாங்க கோஆபரேட் பண்ணுங்க Okay. லைன் பாமாங்க அதே சொல்லுங்க லைன பாமாங்க ஓகே தம்பி சார் ரெண்டு பேர் லைன்ல இல்லங்க வா வா சீ வா கல்லி ப்ரோ நீங்க வரவே இல்ல ரெடி ராஜேஷ் ராஜே ப்ரோ ஹலோ வந்து பாத்தேன் கோஆபரேட் பண்ணுங்க சார் நீங்க வரீங்க வரங்க லைன்ல போட்டோ अरे ரெண்டு பேரா வாங்கியா எல்லாமே சொல்ல வரணும் ப்ளீஸ் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆர்னி செக்ரட்டரி பத்தினே போய் இடையில போடுறாங்க பாரு எது போடா நீங்க போங்க நான் பாத்துறேன் பாருங்க நீங்க ஒத்தலை கொடுங்க வழி விடுங்க நீங்க பிசிசி பிரசிடென்ட் வராரு கூட கூட டிசிப்ளின் இல்லாம இருக்கீங்க போறோம் நான் எங்க போயிட போறேன் சார் முன்னாடி போறீங்களா போங்க நிக்காதீங்க
முன்னாடி போங்க. இங்க இடையில போறீங்க. நான் சொல்லிட்டேன். வீர வணக்கம், வீர வணக்கம். ஓகே, இப்ப நல்லா இருக்கு. கொடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம். இதெல்லாம் சவுண்டா சொல்லியாவணும் சார். வீர வணக்கம் செய்கின்றோம். வணக்கம் செய்கின்றோம். எங்கள் தலைவர் ராஜீவ் வந்தே. முன்னாடி வா, யாரும் கூட இடையில. அவர் கூப்பிட்டு முன்னாடி ஜோதி அவர் ஃப்ரெண்ட் பேசினா அவர் பின்னாடி பீச் பேசானா போங்க 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 நிக்காதீங்க हमारे राजीव गांधी हमारे சார் எப்படி போன சொல்லுங்க இல்லங்க நீங்க நான் ரெண்டு முன்னாடி யாரும் நீங்க தலை போடுங்க சாரி சரி ஆராம் சார் லைவ் ஃபார்ம் சார் முடியுமா எல்லாமே செல்போன் கட் பண்ணுப்பா கட் பண்ணு ராஜா காந்தி அருமைமிகு தலைவர் எங்கள் அன்பு தலைவர் பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி 3 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு ஸ்ரீபெரும்புதூரிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எங்களுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துணைத் தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் இன்றைக்கு தமிழகத்தை சார்ந்த அத்தனை மாவட்டத்திலையும் சார்ந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மதுரை தமிழ் நினைவிடத்திலே வந்து தங்களுடைய நிறைவஞ்சலியை எங்கள் அனுமதி தலைவர் திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு செலுத்தினார். இதன் வாயிலாக இன்றைக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் காலத்திலே பாசிச பாஜக அரசை வீழ்த்தி எங்களுடைய அனுமதி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கும் என்பது இந்த நேரத்தில் சபதத்தை ஏற்கின்றோம். மேலும் வருகின்ற தேர்தலிலே நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தலிலே கண்டிப்பாக இந்தியாவினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அப்போது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அப்போது எங்கள் அமர்வு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவது நிச்சயம் என்பது இந்த நேரத்தில். மேலும் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய அன்பு திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் அன்புக்குரிய KPK சிவகுமார் அவர்களை மரணமடைந்திருக்கிறார். அது மரணத்திலே கொலையா அல்லது தற்கொலையா இன்றைய வரைக்கும் ஒரு 15 இருந்த தமிழக காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதும் இருப்பினும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது, இது தற்கொலையாக இருக்கும். ஆனால் எங்கள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ கண்டிப்பாக இதை கொலை என்று நாங்கள் உறுதியாக கூற முடியும். எப்போதும் ஒருவர் கொலை செய்ய வேண்டும் என்றால் கொலை செய்வதற்கான அத்தனை சம்பவங்களும் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள். அதிலும் அவரை கட்டி வைத்து கருங்கல்லால் கட்டி வைத்து பிறகு அவரை கொலை செய்து எரித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தற்கொலை செய்வதற்கு தன்னைத்தானே கட்டிக்கொண்டு தன் மீது கருங்கலை வைத்து கட்ட முடியாது என்பது எங்களுடைய சந்தேகம். ஆகவே இது கொலை என்று நாங்கள் உறுதியாக தீர்மானிக்கின்றோம். எங்கள் தலைவர் திரு செல்வ பிறந்தகி அவர்களும் இதை கொலை என்று மற்றும் முன்னணி தலைவர்களும் இதை கொலை என்று கூறியிருக்கிறார். எனவே தமிழக காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மிக விரைவில் கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை வழங்குமாறு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.